அம்மாவின் உடல்நிலை சரியில்லாத பொழுது, ஒரு ஊர்ல மீனான்னு ஒரு பாசமான அம்மா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க தினமும் விடியறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வீட்ட பெருக்கி சுத்தம் பண்ணுவாங்க, சமைப்பாங்க, துணி துவைப்பாங்க. அவங்க கணவருக்கும், புள்ளைங்களுக்கும் சாப்பாடு கட்டி வைப்பாங்க. ஒரு தடவ கூட முகம் சுளிச்சதே இல்ல. அவங்க குடும்பத்துல உள்ள எல்லார் வேலையும் மீனாவே செய்றதுக்கு பழகிட்டாங்க. அதனால யாருமே தானா முன் வந்து உதவ மாட்டாங்க. மீனா ஏதாவது சின்ன வேலை சொன்னா கூட ஒரு பெருமூச்சு விட்டோ, இல்லனா குறை சொல்லிக்கிட்டே தான் செய்வாங்க. ஒரு நாள் மீனாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போச்சு. அவங்களால படுக்கைய விட்டு அசைய கூட முடியல. கொஞ்சம் சாப்பாடு சூடு பண்ணி தரீங்களான்னு அவங்க கணவன்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவரு, எனக்கு எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாமலே போயிட்டாரு. ரவி, இன்னைக்கு நீ தரைய கூட்டி பெருக்கிடுன்னு மீனா சொன்னாங்க. எனக்கு வீட்டு பாடம் செய்யணும்னு அவன் சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தான். மீனா, செல்வி கிட்ட ஒரு டீ போட்டு தர்றியான்னு கேட்டாங்க. எனக்கு எப்படி போடணும்னு தெரியாது. நீங்க போட்டாதான் நல்லா இருக்கும்மான்னு செல்வி சொன்னா. கொஞ்ச நாட்ல வீடு ஒரே குப்பையாய் கிடந்தது. துணிகள் மலை மாதிரி குவிஞ்சது. பாத்திரங்கள் கழுவாம அப்படியே இருந்துச்சு. எல்லாரும் சூடான சாப்பாட்டையும், சுத்தமான வீட்டையும் ரொம்பவே மிஸ் பண்ணாங்க. கடைசியா டாக்டர் வந்து, மீனாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க ரொம்ப அதிகமா வேலை செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஓய்வும், கவனிப்பும் அவசியம்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு. அவங்க குடும்பத்துக்கு தலைகுனிவா போச்சு. மீனா, இவ்ளோ நாளா எவ்ளோ கஷ்டப்பட்டு தனியா வேலை செஞ்சிருக்காங்கன்னு அவங்க நல்லா உணர்ந்துகிட்டாங்க. அன்னையில இருந்து ஒவ்வொருத்தரும் வீட்டு வேலைய பகிர்ந்துக்க ஆரம்பிச்சாங்க. ரவி வீட்ட சுத்தம் பண்ணிக்கிட்டான். செல்வி சமையல்ல உதவி செஞ்சா. அவங்க அப்பாவும் சுலபமான சமையல் பண்ண ஆரம்பிச்சாரு. மீனா சந்தோஷத்துல பூரிச்சு போனாங்க. அவங்க உடம்பு தேறி வந்த சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க குடும்பம் கடைசியா அவங்களோட அருமைய புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு நினைக்கும்போது, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. குடும்பத்துல இருக்கிறவங்களோட அன்பையும், அவங்க செய்ற கடுமையான உழைப்பையும் எப்பவுமே அலட்சியமா நினைக்கக் கூடாது. சோம்பேறித்தனம் ரொம்ப ஈஸி. ஆனா, அக்கறையோட செயல்பட்டு, ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சாதான் ஒரு சந்தோஷமான குடும்பம் உருவாகும்.